வாழ்க்கை என்பது முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. நீங்க எதற்காக தொழுகிறீர்கள், ஏன் தொழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஞாபகத்திற்காக. நாம் தொழுகை எதற்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக. அந்த தொழுகையில் இறை சிந்தனை, இறை நினைவு இல்லை என்று சொன்னால் அவர் அந்த தொழுகையின் மூலமாகவே அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராமுகமாக பராக்காக இருக்கின்ற தொழுகையாளிகளுக்கு, தொழக்கூடியவர்கள்தான், ஆனால் அந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் நினைவும் இல்லை என்றால் ஃபவைலுன், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை அல்லாஹு தஆலா உள்ளச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை நினைவோடு தொழுகின்ற தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. قد أفلح المؤمنون. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு, இறை நினைவோடு, இறை சிந்தனையோடு அவர்கள் தொழுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்குகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.